சிலுவையின் உபதேசம். லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனம். அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் சிலுவை என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அநேகர் சிலுவையை குறித்து பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் இயேசு எதற்காக உலகிற்கு வந்தார் என்பதை சிலுவையின் உபதேசம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. இயேசுவை நாம் சரியாக பின்பற்றுகிற போது உண்மையிலே நாம் இயேசுவின் நிமித்தம் பல பாடுகள் அனுபவித்து ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்றுவதை குறிக்கிறது. எவ்வளவு பாடுகள் துன்பங்கள் நேரிட்டாலும் அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை உண்டு என்னும் நம்பிக்கை நமக்கு ஏற்படுகிறது. 1 பேதுரு 4வது அதிகாரம் 16வது வசனம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமலிருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஒரு காலத்தில் குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்த கருவியாக சிலுவை பயன்படுத்தப்பட்டது. இயேசுவோ அந்த சிலுவையில் நமக்காக மரித்து பாவிக்கு மன்னிப்பு உண்டென்னும் புது வழியை நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவருடைய அன்பு ஈடு இணையற்றது. அப்படிப்பட்ட இயேசுவை நீங்கள் நம்பினால் உங்கள் வாழ்வு சமாதானமாக இருக்கும் என்பது நிச்சயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.